வணக்கம். என் பெயர் டாக்டர் புருதவன் மற்றும் இன்று இந்த வீடியோவில் நாங்கள் உங்கள் வீட்டில் உள்ள பைலேசிஸ் நோயாளிக்கு நீங்கள் வழங்கக்கூடிய வீட்டு மருத்துவங்களைப் பற்றி பேசப் போகிறோம். ஒரு நோய் மிகவும் நீண்ட காலமாக இருக்கும்போது எங்காவது எங்கள் சகிப்புத்தன்மை குறையத் தொடங்குகிறது மற்றும் அதேபோல நாங்கள் காண்கிறோம். ஒரு பைலேசிஸ் நோயாளியுடன் ஆரம்பத்தில் என்ன நடக்கிறது அதுக்காக டாக்டர்கள் பிசியோதெரபி செய்ய சொல்லுகிறார்கள் மற்றும் பிசியோதெரபி தான் தொடங்கவும் செய்கிறது. ஆனால் 6 மாதங்கள் அல்லது 1 வருடம் கழித்து எங்காவது நாம் நோயாளி அதை செய்ய மறுக்கிறார்களா அல்லது வீட்டில் உள்ளவர்கள் களைப்பாகி விடுகிறார்களா என்று பார்க்கத் தொடங்குகிறோம். ஏனெனில் முடிவுகள் கிடைக்கவில்லை அல்லது நாம் இவ்வளவு அழைக்க முடியாது. அதனால் எங்காவது இவ்வாறு இருக்க வேண்டும், அங்கு அழுத்தம் இருக்கக்கூடாது. நாம் வீட்டில் செய்யக்கூடிய விஷயங்கள் மற்றும் அதனால நமக்கு நிம்மதி கிடைக்க வேண்டும். முதலில் நீங்கள் நோயை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் நீங்கள் நோயை புரிந்து கொண்டால் நான் உங்களுக்கு கூறப்போகும் சிகிச்சை முறைகளையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். டாக்டர் இதை ஏன் மற்றும் எதற்காக சொன்னார் என்பதை. பைலேசிஸ் என்பது உங்கள் கை அல்லது கால் வேலை செய்யாமல் போகிறது. இப்போது இது கை கால் தொடர்பான ஏதோ வந்து ஒரு பிரச்சனை என்று தோன்றுகிறது. கை வேலை செய்யவில்லை. புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், வளையத்தின் உள்ளே திரும்பும் போது இந்த நரம்பு வெடிக்கிறது. அதனால் பாதிக்கப்பட்ட பகுதி சேதமடைந்ததால் உங்கள் கை மற்றும் மூளை இடையேயான இணைப்பு இழக்கப்படுகிறது. இதனால் உங்கள் மூளை, உங்கள் கை மற்றும் கால் இயக்க முடியாமல் போகிறது. நமக்கு கை கால் இயங்கவில்லை என்று தோன்றுகிறது. உண்மையில் மூளை இயங்கவில்லை. எனவே நாம் செய்ய வேண்டிய எந்த வேலைகளும், எந்த ஒரு சிகிச்சைகளும் மூளையின் அடிப்படையில் செய்யப்பட வேண்டும். கை கால் எலும்பு உடைந்தது இல்லை, மாம்சம் கிழிந்தது இல்லை, எதுவும் நடக்கவில்லை. மூளை மற்றும் கையின் இடையேயான இணைப்பு, அந்த இணைப்பு இழந்து விட்டது. அப்படின்றால் முதல் வேலை என்ன செய்வோம்? முதலில் நாங்கள் எங்கள் உணவு முறையை மாற்றுவோம். அடிக்கடி நாம் பார்க்கிறோம், யாருக்காவது பிரச்சனை ஏற்பட்டால் உணவு முறையை மிகவும் கடினமாக மாற்றி விடுகிறார்கள். ஏனெனில் இதன் காரணம் சர்க்கரை அளவு அதிகமாக இருந்தது. அதனால் உணவில் மிக குறைவாக அளித்து வருகிறார்கள். பல ஆண்டுகளாக அதே காய்கறிகளைத்தான் கொடுத்து வருகிறார்கள். நோயாளி உணவை குறைத்து விடுகிறார். உடல் எடையை இழக்கத் தொடங்குகிறார். தசைகள் சுருங்கத் தொடங்குகின்றன. அப்படி நீங்கள் செய்யக்கூடாது. முதலில் ஸ்பெயின் உணவின் தேவைகள் அவ்வாறே இருக்க வேண்டும். அதாவது அது சமநிலையுடன் இருக்க வேண்டும். புரதத்தின் அளவு இருக்க வேண்டும். காய்கறிகளின் அளவு அதிகமாக இருக்க வேண்டும். இதனால் அவனது உடலில் வைட்டமின்கள் நன்றாக செல்ல முடியும். ஏனெனில் அவனது உடலில் சக்தி இருக்கும். அப்பொழுதுதான் அவன் தனது உடலை இயக்க முடியும். இல்லையெனில் இயங்கவே முடியாது. அவன் விரைவில் சோர்ந்து போகும். விரைவில் சோர்ந்து போனால் உடற்பயிற்சி செய்ய முடியாது. உடற்பயிற்சி சரியாக செய்ய முடியாது. அப்பொழுது நமது மூளை மீள முடியாது. மேலும் நமது பிரச்சனைகள் பெரியதாகவே இருக்கும். அதனால் முதல் வேலை உணவை மாற்றுவது. இப்போது உணவில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் புரதத்தின் அளவை அதிகரிக்க வேண்டும். ஏனெனில் நமது முழு உடலும் புரதத்தால் ஆனது. எனது உடலில் புரதம் இல்லையெனில் எனக்கு புரதத்தின் குறைபாடு ஏற்படும். புரதத்தின் குறைபாடு இருந்தால் நமது மூளையின் மீட்பு கடினமாக இருக்கும். அதனால் முதல் வேலை புரதத்தை சேர்ப்பது. இப்போது புரதம் என்பது சைவ உணவுப் பொருட்களிலிருந்தும் அசைவ உணவுப் பொருட்களிலிருந்தும் கிடைக்கிறது. அதனால் சைவ உணவு உட்கொள்ளும் மக்கள் தங்கள் உணவில் தாளி, பனீர், காளான் போன்றவற்றை சேர்க்க வேண்டும். ஏனெனில் அவை புரதத்தின் ஒரு நல்ல மூலமாகும். அதேபோல அசைவ உணவு உட்கொள்ளும் மக்கள் முட்டை வெள்ளை, மீன், கோழி போன்றவற்றை சாப்பிடலாம். ஆனால் அதைவிட அதிகமாக அசைவ உணவை உட்கொள்ள முடியாது. மேலும் அசைவ உணவை சாப்பிடும்போது அதை பொரித்து அல்லது வறுத்து சாப்பிடக்கூடாது. ஏனெனில் அது நம் கல்லீரலை சோர்வடையச் செய்யும். நம் கல்லீரலை உற்சாகப்படுத்தி உணவை நன்றாக ஜீரணிக்கத் தொடங்க வேண்டும். எனவே எதுவும் கனமானதை நம் உணவில் சேர்க்கக்கூடாது. இப்போ அசைவ உணவை சாப்பிட வேண்டுமெனில் அது சாப்பிடப்பட வேண்டியது சூப் வடிவில் மட்டுமே. வேறு எந்த வடிவிலும் அது இருக்கக்கூடாது. நீங்கள் சூப் தயாரிக்கலாம், தினசரி வடிவில் காய்கறி சூப் தயாரிக்கலாம், அசைவ சூப் தயாரிக்கலாம். அதில் பருப்பு சேர்க்கவும், காய்கறிகள் சேர்க்கவும், அசைவம் சேர்க்கலாம், அசைவம் சேர்க்கலாம், அவற்றில் காளான் சேர்க்கலாம். இதனால் இது ஒரு டானிக் போல செயல்படுகிறது. இது நோயாளியை எழுப்ப உதவுகிறது. அதனால் முதல் முக்கியமான விஷயம் உங்கள் உணவு. இரண்டாவது விஷயம் உடற்பயிற்சி. ஏனெனில் மூளையின் அந்த பகுதி இது முன்பு கைகள் மற்றும் கால்களை இயக்கியது. அது சேதமடைந்து விட்டது. அது இறந்து விட்டது. இப்போது நாம் மூளையின் மற்றொரு பகுதிக்கு வேலை செய்ய கற்றுக் கொடுக்க வேண்டும். அதனால் உங்கள் மூளையின் புதிய பகுதி கற்றுக்கொள்ளும் போது அது மிகவும் தாமதமாக இருக்கும். உங்கள் கைகள் மற்றும் கால்களை இயக்குவது நீங்கள் குழந்தை பருவத்திலிருந்து கற்றுக்கொள்வதை தொடங்குகிறீர்கள். நீங்கள் 40 வயதில் பக்கவாதம் ஏற்பட்டது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அப்போ அந்த மூளை பகுதி இதற்கு முன்பு ஒருபோதும் இயக்கப்படவில்லை. ஆனால் இப்போது அதை கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக் கொடுக்க அதே விஷயத்தை
மீண்டும் மீண்டும் செய்து காட்ட வேண்டும். ஏனெனில் எதையும் மீண்டும் மீண்டும் செய்வது நம் திறமையை மேம்படுத்துகிறது. இப்போது பெரும்பாலும் நோயாளிகள் தவறாக செய்கிறார்கள். அவர்கள் வலது பக்கத்தை இயக்குவார்கள். ஆனால் அதை செய்யக்கூடாது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், உங்கள் இடது நண்பர் இருக்கிறாரா? பரவாயில்லை. அதை நேராக செய்ய முயற்சிப்போம். இதுதான். பின்னர் அதை மூடுவோம், திறப்போம், மூடுவோம், திறப்போம். எவ்வளவு நேரம்? 5 நிமிடங்கள் இல்லை. 300 முதல் 400 முறை செய்வோம். பின்னர் மெதுவாக மெதுவாக முழுவதும் திறக்கத் தொடங்கும். உங்க வீட்டுல ஒரு காடு இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்திருப்பீர்கள். உங்கள் கதவுகள் மிகவும் கனமாகிவிடும். அப்போது நீங்கள் அதை அசைக்க 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 முயற்சிப்பீர்கள். அது சுதந்திரமாக ஆகும் வரை. அதே போல உங்கள் கையில் கடினத்தன்மை உணர்ந்தால் சிறிது எண்ணெய் தடவி சூடான சிகைப்பு செய்தால் கீழே உள்ள தசைகள் மென்மையாகிவிடும். இப்போது அவை மென்மையாகிவிட்டால் மற்ற கையை பயன்படுத்த வேண்டாம். அதை அசைக்க வேண்டும், அது திறக்க ஆரம்பிக்கும் வரை. நான் மற்ற கையை பயன்படுத்தி அப்படியே பயிற்சி செய்தால் எனக்கு முடிவுகள் கிடைக்காது. நம்ம மற்ற கையை பயன்படுத்தி நமக்கு பயிற்சி செய்யும்போது அதை பேசிவ் எக்ஸர்சைஸ் என்று அழைக்கிறோம். இந்த பேசிவ் எக்ஸர்சைஸ் சக்தி பூஜ்யம் இருக்கும் இடங்களில் நல்லது. அன்று எனது கையில் பூஜ்ய சக்தி இருந்தால் மற்ற கையை பயன்படுத்தி அதை இயக்க வேண்டும். ஆனால் இது தானாகவே இயங்காது. ஆனால் என் கையில் கொஞ்சம் சக்தி வந்துவிட்டால் 10, 20% சக்தி இருந்தால் இதையே இயக்க வேண்டும், இவ்வளவு இயக்க வேண்டும், இவ்வளவு இயக்க வேண்டும் என்று மூளையின் உள்ளே உள்ள அந்த மைய செல்களை பயிற்சி செய்ய தொடங்க வேண்டும். இந்த கையை நான் இப்படியே இயக்குவேன், இதை நான் தொடர்ந்து பயிற்சி செய்ய வேண்டும். நீங்கள் எத்தனை முறை உங்கள் மூளையால் இந்த கையை இயக்க முயற்சிக்கிறீர்களோ, பக்கவாதம் ஏற்பட்ட கையை இயக்க முயற்சிக்கிறீர்களோ, அவ்வளவு உங்கள் மூளை அதை கற்றுக்கொள்ளும். அது கற்றுக்கொள்கையில் நீங்கள் அதை பயன்படுத்த முடியும். அது கையை இயக்க கற்றுக்கொள்ளலை என்றால் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்காது. அதே போல கால் பற்றி பேசினால், கால் எப்போதும் கையை விட விரைவில் மீள்கிறது. ஏனெனில் நாம் இரு கால்களையும் நம்பி நடக்க முடியும். கையில் என்ன நடக்கிறது என்றால், ஒரு கையால் எல்லா வேலைகளையும் செய்து விடுகிறோம். அதனால் மற்ற கை எங்கோ புறக்கணிக்கப்படுகிறது, குறிப்பாக இடது கை. இப்போது கால்களை பற்றி நாம் பேசும்போது நாங்கள் அடிக்கடி நோயாளியை பார்க்கிறோம். உட்கார்ந்து படுத்து உடற்பயிற்சி செய்கிறோம். அதனால் நோயாளி உட்கார்ந்து படுத்து உடற்பயிற்சி செய்கிறோம். படுக்கையில் உடற்பயிற்சி மிகவும் நன்றாக இருக்கிறது. ஆனால் எழுந்து நிற்கிறது இல்லையா? நாம் நின்று கொண்டிருக்கும் போது மேலே தூக்கப்பட்ட கால் மேலே வரவில்லை. வா, என் கால் என் மார்பில் இருக்கிறது. ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் நடக்கும்போது நம்மால் கால்களை மட்டும் தூக்க முடியாது. நம் முழு உடல் எடையையும் தூக்க வேண்டும். இப்போது என் எடை 70 கிலோ என்றால் 60 கிலோ எடையை தூக்க வேண்டும். இப்போது 60 பேர் எடையை நேராக வைத்திருக்க என் இடுப்பு தசைகளும் வேலை செய்கின்றன. என் மையப்பகுதி வேலை செய்கிறது, என் மையப்பகுதி வேலை செய்கிறது, என் மையப்பகுதியும் வேலை செய்கிறது. எனவே எவ்வித உடற்பயிற்சியையும் செய்யும்போது இது என் வேண்டுகோள். நீங்கள் அனைவரும், நீங்கள் முன்பே நோயாளி என்றால் எந்த உடற்பயிற்சியையும் படுக்கையில் படுத்து செய்ய முயற்சி செய்யாதீர்கள். இன்று நீங்கள் ஏற்கனவே இந்த தொழிலை நடத்தி வருகிறீர்கள் என்றால் தேவையான அனைத்து வசதிகளுடன் கூடிய விரைவில் இந்த தொழிலை தொடங்கி எந்த தடையும் இல்லாமல் நடத்துங்கள். அவள் நடக்க ஆரம்பித்தவுடன் நாம் பார்ப்போம். அடுத்த 1 அல்லது 2 மாதங்களில் நோயாளி தானாகவே நடக்க ஆரம்பிக்கிறார். நாம் எப்போது என் நோயாளி மிகவும் நோயுற்றவர் என்று நினைக்கிறோம், அவர் நடக்க முடியவில்லை, அவர் நிற்க முடியவில்லை, படுக்கையில் படுத்திருக்கிறார், படுக்க வைத்து உணவும் அங்கேயே கொடுக்கிறோம். இப்படிப்பட்ட நோயாளிகள் ஒருபோதும் நன்றாக ஆக முடியாது. ஆகையால் நீங்கள் முதலில் நோயாளிகள் நன்றாக ஆகிறார்கள் மற்றும் நன்றாக ஆகாதவர்கள் என்ற வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதில் மிகப்பெரிய வித்தியாசம் என்னவென்றால் நன்றாக ஆகும் நோயாளி தன் பக்கம் இருந்து முயற்சி செய்கிறார், தன் முயற்சியை செய்கிறார், தானாகவே நடக்க முயல்கிறார். ஆனால் ஒருபோதும் நன்றாக ஆக முடியாத நோயாளி அவர் தன் பக்கம் இருந்து முயற்சி செய்யவில்லை என்பதற்காகவே நன்றாக ஆக முடியவில்லை. அந்த நோயாளி வீட்டில் உள்ளவர்கள் செய்ய சொன்னதை மட்டுமே செய்கிறார். அதற்கு மேல் எதையும் செய்ய விருப்பமில்லை. உடலில் சக்தியே இல்ல. ஆகையால் முதலில் உங்கள் உடலில் சக்தியை நிரப்ப வேண்டும். உடலில் ஸ்டாமினா நன்றாக உருவாக வேண்டும். அதனால் சக்தி கிடைக்கும். அவருக்கு நல்ல உணர்வு கிடைக்கும். உடல் லேசாக உணர வேண்டும். அதற்கு பிறகு அவர் தானாகவே நடக்க முயற்சி செய்ய வேண்டும். நாம் அவருக்கு ஆதரவு அளிக்க வேண்டும். நீங்கள் அவரை பக்கத்தில் பிடிக்க வேண்டியிருந்தாலும் சரி, அல்லது கீழே பிடிக்க வேண்டியிருந்தாலும் சரி, அல்லது அவரை இழுக்க வேண்டியிருந்தாலும் சரி, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஏனெனில் நான் உங்களுக்கு சொல்கிற இந்த சிகிச்சையை ஆக்குபேஷனல் தெரபி என்று கூறுகிறோம். இது பிசிக் தெரபியிலிருந்து வேறுபட்டது. மேலும் தொழில் சிகிச்சை என்பது ஒரு எளிய விதி. அது என்ன சொல்கிறது என்றால், நான் குணமடைந்த
பிறகு செய்ய வேண்டியதை இன்று இப்படி செய்யத் தொடங்குவேன் மற்றும் நான் இதை இவ்வளவு செய்வேன். தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக மேம்படுத்திக் கொண்டே போவேன். அப்ப நாம் என்ன பார்க்கிறோம் அப்படின்றால், தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக, வாரம் வாரமாக, மாதம் மாதமாக மேம்பாடு நடக்கிறது. அது 2, 4 மாதங்களுக்கு பிறகு மிகப்பெரிய மாற்றமாக மாறுகிறது. அப்போ உங்களிடம் பணம் இருக்கிறது. இல்லையென்றால் இந்த எல்லா வேலைகளையும் நீங்கள் உங்கள் வீட்டில் செய்யலாம். உணவை மாற்றலாம். அவருக்கு மசாஜ் செய்யலாம். அவருக்கு சரியான உடற்பயிற்சி செய்யலாம். நான் ஒப்புக்கொள்கிறேன், இது முதல் 6 மாதங்களில் வேலை செய்யும். 6 மாதங்களுக்கு பிறகு இதே விஷயங்கள் வேலை செய்யாது. ஆனால் நீங்கள் முதல் 6 மாதங்களை இழக்கக்கூடாது. ஏனெனில் முதல் 6 மாதங்களில் மூளையில் நடக்கிறது அது நியூரோபிளாஸ்டிசிட்டி. இப்ப அதுக்கு நியூரோபிளாஸ்டிசிட்டி என்ன, அதை புரிந்து கொள்வோம். உங்கள் உடலுக்கு எப்போதாவது காயம் ஏற்பட்டால் அந்த காயம் தானாகவே ஆறிவிடும் இல்லையா? மூலம் எப்போது நமது மூளையில் காயம் ஏற்படுகிறது, நரம்பு வெடிக்கிறது, அப்போது மூளை தானாகவே சீரமைக்க முயற்சிக்கிறது, நான் நடக்கவும் பேசவும் முடியும் என்று. இந்த சீரமைப்பில் தானாகவே நடக்கிறது. நாங்கள் இன்று நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படின்னு அழைக்கிறோம். இதன் காரணமாக முதல் 6 மாதங்களில் மிகவும் நல்ல முன்னேற்றங்களை காணலாம். இந்த நேரத்தில் நீங்கள் கோவிலுக்கு செல்லுங்கள், குருத்வாரா செல்லுங்கள், மருந்து சாப்பிடுங்கள், சாப்பிடாதீர்கள், பிறகு செய்யுங்கள். அனைத்திலும் உங்களுக்கு நிம்மதி காணலாம். மாதங்கள் கடந்து செல்லும்போது மருந்து முதலில் வேலை செய்தது, அது வேலை செய்யவில்லை. உடற்பயிற்சி முதலில் வேலை செய்தது, அது வேலை செய்யவில்லை. மற்றும் முன்னேற்றம் வந்தது. நிறுத்தப்படுகிறது, ஏனெனில் அது நிறுத்தப்பட்டு விட்டது. புதியதாக அதை மீண்டும் இயக்கினால் நாங்கள் உடல் சிகிச்சை இல்லாமல் கூட நன்றாக இருக்க முடியும். நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், மூளையில் உள்ள அந்த முன்னேற்றத்தை, நியூரோ செயல்முறையை இயக்க வேண்டும். நோயாளிக்கு உணவு கொடுக்க வேண்டும். அதற்காக சிறிது சூடேற்றம் செய்யலாம். மேலும் நோயாளியை நடக்கச் செய்ய வேண்டும். அவருக்கு செயல்பாட்டு சிகிச்சை வழங்க வேண்டும். நாம் இந்த எல்லா விஷயங்களையும் ஒன்றாக சேர்க்கிறோம். சேர்க்கும்போது நோயாளியின் உடலில் முன்னேற்றம் காணப்படுகிறது.